Hi student, this is plus one chemistry video. I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, Yelambillai. Now we are going to discuss about unit 2, quantum mechanical model of atom. Already we know that some mechanical model of atom. First model is J.J. Thomson model. Next Rutherford model. Next Bohr atom model, atomic model. Next, what is quantum number? Already you know that quantum number is nothing but details that require the number of electron. Next one, the orbital electrons filled in orbital based on Alpha principle and Hund's rule. Now we are going to discuss about electronic configuration of atoms. Page number 54. Student, listen here. Page number 54. Electronic configuration of atom. Electron filled in orbital based on Alpha principle, Hund's rule and Pauli's exclusion principle. Okay, this Alpha principle and Hund's rule base பண்ணி தான் எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டலில் ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஃபஸ்ட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். The distribution of electron into various orbital of an atom is called as electronic configuration. Electron வந்து distribute ஆகுதுக்கான into various orbital அப்படின்னாவே SBDF SP and DEF orbitals. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆர்பிட்டல்ஸில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் உங்களுக்கு அந்த 2 மார்க் கொஸ்டின். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து இட் கேன் பி ரைட்டன் பை அப்ளைங் த ஆஃபா பிரின்சிபல். எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆஃபா பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க அண்டு ஹன்ஸ் ரூல். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ரைட்டன் அஸ் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா NLX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் n லெட்டர் அண்ட் LX. ஓகேங்களா? வேர் n மீன்ஸ் என்னதுக்குன்னு ரெப்ரசன்ட் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அன்லைன் பண்ணிக்கோங்க. L ரெப்ரசன்ட் த எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஆஃப் தி ஆர்பிட்டல் SBDF தட் இஸ் கால்ட் அஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் சப்சைடரி குவாண்டம் நம்பர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர்பிட்டலுக்கு எல்லோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? பி ஆர்பிட்டலுக்கு L = 1, டி ஆர்பிட்டலுக்கு L = 2, எஃப் ஆர்பிட்டலுக்கு L = 3. எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் தட் ஆர்பிட்டல். இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எஸ்ஸுக்கு வந்து 0 வேல்யூ, பி ஆர்பிட்டலுக்கு வந்து 1, டி ஆர்பிட்டலுக்கு வந்து 2, ஓகேங்களா? எஃப் ஆர்பிட்டலுக்கு 3. இது எல்லாமே எல். எஸ் மீன்ஸ் சப்சிடரி குவாண்டம் நம்பர். ஓகேங்களா? இதுதான் அன்லைன் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் கன்சிடர் தி ஹைட்ரஜன் ஆட்டம் விச் ஹேஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்லி 1 எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் ஆக்குபை த லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டல் அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல். இன் திஸ் கேஸில் n = 1 மார்க் பண்ணுற பாருங்க. n = 1, L = S. அதை எஸ்ஸோட ஆர்பிட்டலோட வேல்யூ வந்து 0. ப்ளீஸ் ஹேவ் ஒன்லி 1 செல் தான் இருக்கும். இப்போ x = 1. அப்போ தென் 1s1. இப்போ தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 1s1. ஓகேங்களா? அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இது ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் திஸ் கான்ஃபிகரேஷன் இப்படி எழுதுனுங்க. கீழே பாக்ஸில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். 1s1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் 1s1 மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இது இந்த மாதிரி சிம்பிள் போட்டாவே இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். தட் இஸ் எலக்ட்ரான் சிம்பிள் ஸ்டூடெண்ட். இது இப்படி இந்த மாதிரி எழுதுனா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் தி எலமெண்ட் அப் டு அட்டாமிக் நம்பர் 10 வரைக்கும் ஒரு டேப்ல காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் அதே பேஜ் நம்பர் 54லேயே இந்த பக்கம் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேலே பாருங்கள் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆர்பிட்டல் டயக்ராம். ஓகேவா? ஃபஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஹீலியம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ 1s2ன்னு வரும். இதில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். எலக்ட்ரான் நம்ம சிம்பிள் இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கிளாக் வைஸ், இந்த மாதிரி போகிறது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் லித்தியம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 3. அப்போ 1s2
2s1 அப்படின்னு வரும். அப்போ இதில் 2s1ல் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பெர்லியம் பி அட்டாமிக் நம்பர் 4, அப்போ 1s2 2s2 அப்படின்னு வரும். அப்போ 1s2 எலக்ட்ரானும் 2s2 எலக்ட்ரான் ஆர்பிட்டலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேங்களா, இது எல்லாமே பேஸ்டு ஆன் த ஆஃபா பிரின்சிபல். அப்புறம் 2s ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு தி p ஆர்பிட்டல். therefore boron is a b block elements. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு தி p ஆர்பிட்டல் இஸ் கால்ட் as b block element. இப்போ போரானோட 5th எலக்ட்ரான் என்டர் இன்டு தி p ஆர்பிட்டல். ஓகேங்களா, அப்போ வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் போரான் 5. ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் போரான் வந்து 5. 1s2 2s2 2p 1. அப்போ 1s2 2s ஆர்பிட்டல் ஆல்ரெடி ஃபில்டு. அப்போ 5th எலக்ட்ரான் என்டர் இன்டு தி p ஆர்பிட்டல். ஓகேங்களா, அப்போ px. அப்போ 1/1 ஃபில் ஆகும் எலக்ட்ரான். இதுதான் ஹன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், போரான் முடிஞ்சிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. எலக்ட்ரானிக் ஆக்சிஜன் 1s2 2s2 2p2. அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் போடணும். கிளாக் வைஸ் அப்படின்னாவே இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. 1s2 2s2 2p3. அப்போ ஹாஃப் ஃபில்டு வந்துருச்சு. இப்போ p ஆர்பிட்டலில் 1/1 ஒரு எலக்ட்ரானாக ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. 1s2 2s2 2p4 அப்படின்னு வரும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒன்று 2 இங்கே 3 மறுபடியும் திரும்ப இங்கே 4. தட் இஸ் பேர்ட் எலக்ட்ரான் இஸ் அக்கர்டு. ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். திஸ் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி இருந்தாவே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9. அப்போ 1s2 2s2 2p5. ஓகேங்களா, 2p5ல இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு ஃபில் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு 2 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அக்கராகும். ஒன்லி 1 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நியானோட அட்டாமிக் நம்பர் 10. ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. சாரி 2p6 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ p ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இன்டு தி 3s ஆர்பிட்டல். ஓகேங்களா, இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். ஒரு 10 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து லாஸ்ட்டு வந்து நியான் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேங்களா, இப்போ நியான் வந்து இன்னட் கேஸஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் அண்டு காப்பர் இஸ் ஸ்லைட்லி டிஃபர் ஃப்ரம் த எதுலேருந்து எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் அக்கரன்ஸ் வித் தி ஆஃபா பிரின்சிபல். ஓகேங்களா, அப்போ ஆஃபா பிரின்சிபல் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கணும். குரோமியத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். காப்பருக்கு ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது. இப்போ டியூ டு ஸ்டெபிலிட்டிக்காக எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது. ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர். இது பேஜ் நம்பர் 55 இருக்குது. ஃபார் குரோமியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 24. ஓகேங்களா, இப்போ நம்ம கீழே எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் த ஆஃபா பிரின்சிபல். அதில் 1s2 2s2 2p6 3s2 3p6. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஆர்கான் கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், இல்லை இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, இப்போ அதில் 18 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3d4 4s2 ஃபில் ஆகும். இது எப்படி ஏன் வந்து உங்களுக்கு 4s2 அந்த 3d ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம n+l ரூலே படிச்சிருப்போம். ஓகேங்களா, n+l ரூல் அடிப்படையில் தான் நம்ம ஆர்பிட்டலோட எனர்ஜி லெவல் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எதனால் வந்து உங்களுக்கு அப்படி ஆச்சிருக்கு அப்படின்னு. ஸ்டூடெண்ட் கவனிங்க. இப்போ n+l ரூல் அடிப்படையில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். n+l ரூல். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் என்னென்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 4s ஆர்பிட்டல் அண்டு 3d ஆர்பிட்டல். இது எது லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னு கம்பேர் பண்ணணும். எஸ்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போ 4 + 0. ஓகேங்களா, இது l அப்படிங்கிறது s அண்டு d. என்னோட வேல்யூ வந்து 4 அண்டு 3. ஓகேங்களா, அப்போ 4 + 0 என்ன வரும் உங்களுக்கு 4 தான் வரும். ஓகேங்களா, அப்போ அது ஆனால் டியோட வேல்யூ வந்து 2. அப்போ 3 + 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். அப்போ எது லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். இப்போ லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் 4s ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 3d ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம அதை நம்ம டயக்ராம் மூலமாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு, இது 1s ஆர்பிட்டல். நெக்ஸ்ட் வந்து இது 2s ஆர்பிட்டல். இது 2p வந்து 3s 3p ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 4s ஆர்பிட்டல். இப்போ 4s ஆர்பிட்டல் லோயர் எனர்ஜி ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 3d ஆர்பிட்டலில் ஃபில் ஆகும். பட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 4s ஆர்பிட்டல் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் ஃபில் ஆகும்.
ஏன் அப்படின்னா இது லோயஸ்ட் எனர்ஜி ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி ஃபில் ஆகுது. பட் அவுட்டர் மோஸ்ட்னு சொல்கிறப்போ 4s ஆர்பிட்டல் தான் லாஸ்ட், அவுட்டர் மோஸ்ட்னா லாஸ்ட் அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ அந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம எலக்ட்ரானை வந்து இப்போ எழுது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ பாருங்கள் 3d4 4s2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆர்கான். ஓகேங்களா, ஆர்கான் 3d4 4s2 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இதில் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டுனாலும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் இதை ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லுவோம். இதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ 3d4ல் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியும் 1 2 3 4. அப்போ ஒரே ஒரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்னென்னு மாறிடும் 3d5ன்னு மாறிடும். அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. அப்போ இதில் 1 தான் வரும். அப்போ 4s ஆர்பிட்டலில் 1 வரும். அப்போ இது ஹாஃப் ஃபீல்டு, அப்போ ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும். இதுலேயும் ஹாஃப் ஃபீல்டு வந்துடுது. அப்போ டியூ டு ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஒரு எலக்ட்ரானை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா, தட் இஸ் த கால்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேஜில் படிப்பீங்க. இப்போ அதுக்கு தெரியும். அப்போ 3d4 4s2 வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 3d5 அண்ட் 4s1 அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அது எதனால் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னா டியூ டு ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி சிமிலரஸ் காப்பர். ஓகேங்களா, காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காப்பரோட அட்டாமிக் நம்பர் என்ன 29. தட் இஸ் த எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வரைக்கும் நம்ம ஆர்கான் சொல்லிக்குவோம். இதில் 3d9 4s2 வரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3d9ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு ஃபில் ஆகும். அப்போ இது வந்து ஒன்லி 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 4s2ல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதுவும் நம்மளுக்கு பேர்டு எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இதில் 4s1ன்னு வந்துடும். இதில் ஒரு எலக்ட்ரான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் எந்த விதமான எஃபெக்ட்டும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா ஹாஃப் ஃபீல்டு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஹாஃப் ஃபீல்டு தான். அப்போ அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ இதில் 3d10 அப்படின்னு கம்ப்ளீட்லி ஃபீல்டுக்கும் வந்துடுது. அப்போ இதுவும் ஸ்டேபிளாக மாறிடும். அதனால ஸ்டெபிலிட்டிக்காக எலக்ட்ரானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இதுதான் மெயின் கான்செப்ட் இதில். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 3d10 4s1 மாதிரி. தட் இஸ் த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதுன்னு கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இதில் மெயின் ரீசன் டியூ டு ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, எது ஹாஃப் ஃபீல்டு அப்படிங்கிறது, எது வந்து கம்ப்ளீட்லி ஃபீல்டு, எது வந்து பார்ஷியலி ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கீழே பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஃப் அப்படின்னா 7 பாக்ஸ் வரும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7. அப்போ இதில் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி வர வரைக்குமே இதெல்லாமே உங்களுக்கு பார்ஷியலி ஃபில்டு தான் வரும். F1 F2 இது F1 F2 F3 F4 F5 இதெல்லாமே பார்ஷியலி ஃபில்டு தான். F6 வரைக்கும் பார்ஷியலி ஃபில்டு. F7 வந்தால் தான் ஹாஃப் ஃபில்டுங்கிறது, ஹாஃப் ஃபில்டு அப்படிங்கிறது. இது கம்ப்ளீட்லி ஃபில்டுனா எல்லா எலக்ட்ரானும் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு டபுள் எலக்ட்ரானாக ஃபில் ஆகும். இன்னும் நான் நீட்டாக போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் வர்றது வந்து நம்ம பார்ஷியலி ஃபில்டு. இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதே வந்து நம்ம கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா எல்லா எலக்ட்ரானும் பேராக நம்மளுக்கு அக்கார் ஆகிருக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6. நான் 1 by 1 போடணும், அப்படியே போட்டுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஜோடியாக 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். இதை F7 அண்ட் F14 அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறது F7, இப்போ நான் போட்டுக்கிறது F14. அது கீழே பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கீழே நான் அன்லைன் பண்ணிக்கிறேன். The reason for above the observed configuration is that fully filled. ஓகேங்களா, fully filled அப்படின்னு சொல்லுறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்குவோம். கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் fully filled ஆர்பிட்டல் அண்ட் half filled ஆர்பிட்டல் have been found to be have extra stability. இது ரெண்டுக்குமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அன்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ரீசன் மெயினாக. ஓகேவா, இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா B3. ஓகே, பி ஆர்பிட்டல் அப்படின்னாவே 3 பாக்ஸ் இருக்கும். இதில் 1 2 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, B1 B2 B3 அப்படின்னு வருங்க இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் ஃபீல்டில் சொல்லுவோம். அதே மாதிரி B6ங்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஹாஃப் ஃபீல்டு இல்லை ஃபுல்லி ஃபில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக ஃபில்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பண்ணுற பாருங்கள்.
இது மாதிரி D10 F7 F14 கான்ஃபிகரேஷன் இட்ஸ் மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் கம்பேர்டு தென் எதனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது. ஆன்லைன் பண்ணிக்கோங்க, இதையும் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா B2 B5 B4 D9 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலி ஃபில்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும், இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். டியூ டு தி ஸ்டெபிலிட்டினால ஒன் ஆஃப் தி 4s எலக்ட்ரான் ஆக்குபை த 3D ஆர்பிட்டல் இன் குரோமியம். குரோமியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4s ஆர்பிட்டலேருந்து ஒரு எலக்ட்ரான் 3D ஆர்பிட்டலுக்கு என்ட்ரு ஆச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து என்னவா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, 4s to 3D4ன்னு இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இதுக்கு ஜம்ப் ஆச்சு. அப்போ நம்மளுக்கு என்னென்னு கன்வெர்ட் ஆச்சு, 4s1 3D5 அப்படின்னு கன்வெர்ட் ஆச்சு. இதுதான் நம்மளுக்கு குரோமியத்துக்கு. ஓகேங்களா, இதே காப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா 3D9 இங்கே 4s2ன்னு இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு 3D10 4s1 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ and copper to attain the half filled and completely filled electronic configuration. இல்லை காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது வந்து ஹாஃப் ஃபில்டு. குரோமியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான். அப்போ இது எல்லாமே ஸ்டெபிலிட்டிக்காக எலக்ட்ரானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு எவால்வேட்டிவ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த டீஜெனரேட் ஆர்பிட்டல். ஓகேங்களா, டீஜெனரேட் ஆர்பிட்டல் அப்படின்னா என்னது, இங்கே கீழே அந்த லைன்ஸ்லேருந்து வரும் பாருங்கள். The stability of half-filled and completely filled orbital. The exactly half-filled and completely filled orbital have greater stability. அதை அன்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். half-filled and completely filled தான் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும். தென் partially filled இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. partially filled electronic configuration in degenerate orbital. degenerateனா இந்த மாதிரி ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் எல்லாம் இந்த மாதிரி தான் போடணும். நம்ம ஈக்குவல் எனர்ஜினா ஒரே பாக்ஸ் நேராக போடுவோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டோம்னா அதை degenerate orbital means equal energy of orbital is called as degenerate orbital. ஏன் இப்போ நம்ம வந்து இப்போ p ஆர்பிட்டல் அப்படின்னாவே நம்ம 3 பாக்ஸ் போடுறோம், 3 செல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இதை வந்து 2 செல், இது கீழே இன்னொரு தனி செல்னு சொன்னால் இதனுடைய எனர்ஜி லெவல் வேறு, இதனுடைய எனர்ஜி லெவல் வேறு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பிரித்து தனியாக செப்பரேட்டாக எழுதியிருப்போம். இப்போ ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டல் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆர்பிட்டல் இப்படி 5 பாக்ஸ் ஒட்டுக்காக போட்டு நம்ம ஃபில் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எஃப்னா 7 ஆர்பிட்டல் போட்டு காமிக்கிறோம். இதை டீஜெனரேட் ஆர்பிட்டல். ஓகேங்களா, டீஜெனரேட் ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. இதே ஏன் மேலே ஒரு 4 பாக்ஸ் போட்டு கீழே வந்து ஒரு 3 பாக்ஸ் போட்டால் நம்மளுக்கு 7 பாக்ஸ் வந்துடுது இல்லையா, இது இப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இதனோட எனர்ஜி லெவல் வேறு, இதனோட எனர்ஜி லெவல் வேறு அப்படின்னு அர்த்தம், மீனிங். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரே பாக்ஸில் ஸ்ட்ரெயிட் அப்படி போட்டோம்னா தான் ஈக்குவல் எனர்ஜி. இது இஸ் கால்ட் அஸ் டீஜெனரேட் ஆர்பிட்டல். ஓகேங்களா, அதை தான் நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறாங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. டீஜெனரேட் ஆர்பிட்டல். ஸ்டூடெண்ட் இதை அனை பண்ணிக்கோங்க. டீஜெனரேட் ஆர்பிட்டல். திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னா சமச்சீராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இதுலேருந்து இது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சிமெட்ரிக்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம், அது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். 3D5 4s1 இருக்கும். அண்ட் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா 3D4லேருந்து 4s1 டியூ டு த சிமெட்ரிக்கல். எது சிமெட்ரிக்கல்னால் என்ன, இதுதான் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ரெண்டுமே ஹாஃப் ஃபில்டில் இருக்கும். ஓகேங்களா, அந்த distribution and exchange energy of d electron. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து symmetrical distribution of electron கொடுத்துருக்காங்க. Student listen here, this is page number 55. Symmetrical distribution of electron. Symmetry எப்படின்னாவே ஈக்குவலாக இருக்கும், அதான் symmetry leads to stability. அதை அன்லைன் பண்ணிக்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Symmetry எப்படின்னாவே stability. The half filled and fully filled electronic configuration தான் symmetrical distribution of electron. Fully filled, ஓகேங்களா, ஃபுல்லாக ஃபில்ட் ஆகிருக்கும். Okay, fully filled electronic configuration have the symmetrical distribution of electron and hence the more stable than the unsymmetrical configuration. Okay, unsymmetrical configuration ஓட இது வந்து symmetrical configuration வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் அது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஹாஃப் ஃபில்டு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஆனால் இது P3ன்னு சொல்லுவாங்க, இது P6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கீழே பாருங்கள்.
இதில் D5 கொடுத்துருப்பாங்க. இது ஹாஃப் ஃபில்டு, இது வந்து D10 கம்ப்ளீட்லி ஃபில்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி F7 கொடுத்துருப்பாங்க. F வந்து 7, இது வந்து ஹாஃப் ஃபில்டு. F14 வந்து கம்ப்ளீட்லி. இதில் திஸ் கால்டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்டு ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறனால திஸ் கால்டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாமே உனக்கு லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி, அதான் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டு PDF அண்ட் ஆர்பிட்டலோட டயக்ராம். The degenerate orbital ஓகேங்களா such as Px, Py and Pz have the equal energy இருக்கும். ஒரே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் போனால் அது டிஸ்கால்டஸ் அந்த ஈக்குவல் எனர்ஜி தான் அங்கே டீஜெனரேட் ஆர்பிட்டல். அண்ட் தர் ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனோட ஓரியன்டேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்குவல் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல் இருக்கும், பட் ஒன்லி டிஃபர் இன் ஓரியன்டேஷன். இதுதான் சேஃப் ஆஃப் ஆர்பிட்டலில் பார்த்துருப்பீங்க. S ஆர்பிட்டல் இஸ் ஸ்பெரிக்கல் சேஃப், P ஆர்பிட்டல் இஸ் டம்பல் சேஃப், D ஆர்பிட்டல் இஸ் க்ளோவர் லீஃப் சேஃப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு எல்லாமே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் ஃபுல்லி ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்க. பார்ஷியலி ஃபில்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள் எதில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் டயக்ராமில் கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. X, Y அண்ட் Z ஆக்சிஸில் அரேஞ்சாக இருக்கும், டம்பல் சேஃபில் அரேஞ்சாக இருக்கும். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இதில் பாருங்கள் கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. டியூ டு தி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தி ஷீல்டிங் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் அண்ட் தி அதர் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலாக இருக்கும். அந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனால் நம்மளுக்கு அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா இதில் சுற்றி இப்போ எலக்ட்ரான் சிமெட்ரிக்கலாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரான் இதில் இந்த சர்க்குலர் பாத்தில் அப்போ நம்மளுக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஈஸியாக போகும். இந்த நியூக்ளியஸில் நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதில் வந்து எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னால ரெண்டுக்கு இடையில் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிகாஸ் என்னென்னா ஷீல்டிங் நம்மளுக்கு இங்கே சரியாக இல்லை அப்படிங்கிறது. ஓகே, சரியாக அந்த எலக்ட்ரான்கள் வந்து மறைக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஷீல்டிங். பிகாஸ் வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனால் நம்மளுக்கு ஷீல்டிங் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் புவர் ஷீல்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரிலேட்டிவ்லி ஸ்மால் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிலேட்டிவ்லி ஸ்மால் அண்ட் ஹென்ஸ் தி எலக்ட்ரான் இஸ் அட்ராக்டு ஸ்ட்ராங்லி பை தி நியூக்ளியஸில் நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் தென் இன்க்ரீஸ் தி ஸ்டெபிலிட்டி, அதை அன்லைன் பண்ணிக்க. இதனால் நம்மளுக்கு எதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. கீழே டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது இஜெட் ஆக்சிஸில். ஓகேங்களா? இந்த பிங்க் கலரில் இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸில். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது இஜெட் ஆக்சிஸில். தட் இஸ் கால்ட் அஸ் டம்பல் சேஃபில் அப்படி அரேஞ்சாக இருக்கும். அப்போ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு PXO ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு இங்கே ஒன்று ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஒய் எலக்ட்ரான் இங்கே ஒன்று ஆட் ஆகும், அடுத்தது இஜெட்டில் ஆட் ஆகும், அப்புறம் திரும்ப நம்மளுக்கு பேரிங் வந்து அக்கர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி இப்போ இங்கே நம்மளுக்கு அக்கர் ஆகிறப்ப நம்மளுக்கு அந்த எலக்ட்ரான் வந்து சரியாக நம்மளுக்கு ஷீல்டிங் ஆகிருக்காது. அப்போ நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால தென் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பப்ளிக்லி உங்களுக்கு ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. இது இஃப் 2 or more எலக்ட்ரான் வித் த சேம் ஸ்பின்னில் இருக்கும். ஸ்பின் அப்படின்னாவே சுழற்சி, கடிகார சுழற்சியில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேம் ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸ்பின் அப்படின்னாவே ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது, clockwise rotation. If 2 or more electron with the same spin, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. are present in the degenerate orbital அப்படின்னாவே ஈக்குவல் எனர்ஜி. ஓகே, there is a possibility for exchange their position. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகும், நிறைய பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. டியூரிங் தி எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் தி எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் தி ரிலீஸ்டு எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இது வரைக்கும் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெபிலிட்டிக்காக எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ்ட் ஆகும். திஸ் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகே, இஃப் 2 or more எலக்ட்ரான் சேம் ஸ்பின், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள். நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ் ரிலீஸ்டு, அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பாசிபிலிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் ஒன்லி இன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு இருக்கணும் அண்டு ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடக்கும். இது குரோமியம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
பாருங்கள் ஆல்ரெடி நம்ம குரோமியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s1 இதில் நம்மளுக்கு வந்து இது வந்து ஹாஃப் ஃபில்டில் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு 10 பாசிபிள் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா, ஹாஃப் ஃபில்டாக இருக்கறனால ஒன்று வந்து ஹாஃப் ஃபில்டு 3d5 ஹாஃப் ஃபில்டாக இருக்கனால. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனதர் ஒன்று இது வந்து எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதே சேம் குரோமியம் மெட்டலுக்கு எக்ஸ்சேஞ்சர் பாசிபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஆர்கான் 3d4 4s2 இருக்கும். ஓகே, இதில் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஹாஃப் ஃபில்டு கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியலி ஃபில்டு 3d4 அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு எதில் வந்து இதில் பாசிபிலிட்டி எக்ஸ்சேஞ்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6. ஓகேங்களா, அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பண்ணி தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஃபார் தி ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் மோர். அப்போ ஸ்டெபிலிட்டி ஹாஃப் ஃபில்டு தான் அதிகமாக இருக்கும். அது டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். ஸ்டூடெண்ட் லிசன் ஏற்பில் பாருங்கள் 4 எக்ஸ்சேஞ்ச் பை எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நம்மளுக்கு ஹாஃப் ஃபீல்டாக இருக்கிறனால அன்லைன் பண்ணிக்கோங்க. என்ன ஹாஃப் ஃபீல்டு ஹாஃப் ஃபீல்டாக இருக்கனால நம்மளுக்கு 4 எக்ஸ்சேஞ்ச். இப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், இங்கே மாதிரி இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா, அப்போ 4 எக்ஸ்சேஞ்ச் பை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்க. அடுத்து 3 எக்ஸ்சேஞ்ச் இங்கேருந்து நம்ம என்ன 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இங்கே. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இருக்கிறது இங்கே 3 பாக்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். அதாவது 3 எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பை எலக்ட்ரானால் 3 எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த 2 ஆர்பிட்டலுக்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால இது 2 எக்ஸ்சேஞ்ச். அப்போ இதில் 4 இருக்குது, 4 + 3 ஓகேங்களா, +2 ப்ளஸ் இன்னும் 1 இருக்கும். ஓகேங்களா, அது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 1 எக்ஸ்சேஞ்ச் தான். அப்போ இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோக்குன்னா 10. அப்போ இதில் எனர்ஜி நம்மளுக்கு ஹையாக கிடைக்கும். அப்போ இதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது ஏன் பிகாஸ் வந்து ஹாஃப் ஃபில் அதாவது 3d5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 3d4 கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது அதே சேம் நம்மளுக்கு குரோமியம் மெட்டலுக்கு தான் இது 3d4. இதில் 4 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் ஆகும். அப்போ இது நம்மளுக்கு இதுலேருந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா 1 2 3 அப்போ 3 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2 பாக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ இதில் 2 எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எக்ஸ்சேஞ்சு, நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்சேஞ்சு + 1. அப்போ 3 + 2 5, 5 + 1 6. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பாசிபிலிட்டி நடக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவரால் எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, அப்போ மேலே கிடைச்சதுக்கு 10 கிடைச்சது, இது 6 கிடைக்குது. ஏன் அப்படின்னா அதில் வந்து 3d5 இது வந்து ஹாஃப் ஃபீல்டு ஃபஸ்ட்டுக்கு 10 கிடச்சிது. இதில் வந்து 3d4ல் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் கிடச்சிருக்கு. இப்போ எதில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா 10ல். அப்போ ஹாஃப் ஃபீல்டு தான் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பிகாஸ் கால்ட் அஸ் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் த பேசிஸ் ஃபார் ஹன்ஸ் ரூல் which allow the maximum multiplicity, that is electron pairing is possible only when all the degenerate orbitals contain 1 electron each. அப்போ degenerate orbital 1/1 ஃபில் ஆகும் அப்படிங்கிறத contain 1 electron each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹன்ஸ் ரூல் ஓகேவா, விச் அலோவ் த மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, அதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் மல்டிப்ளிசிட்டி அப்படிம்பாங்க. அப்போ தட் இஸ் எலக்ட்ரான் பேரிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் ஆல் த டீஜெனரேட் ஆர்பிட்டல் கண்டெயின் 1 எலக்ட்ரான் ஈச். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டி எலக்ட்ரான் பேரிங் அக்கர் ஆகணும் அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டில் கண்டெயின் 1 எலக்ட்ரான் ஈச் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் முடியுது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸு, போர் ஆட்டம் மாடல்ஸ், டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல், இந்த எவால்வேட் யுவர் செல்ஃப் 6, 7, 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, இந்த லெசனில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் படிக்கிறது ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் இது +2ல் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நிறையா படிப்பீங்க. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், பேர்டு எலக்ட்ரான் இதெல்லாம் வச்சு கொஷின் கேட்பாங்க. அதனால் இந்த லெசனில் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா ஒரு அட்டாமிக் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அந்த அட்டாமிக் 30 பார்த்தீங்கன்னா ஜிங்க், அது வரைக்கும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எவால்வேட் யுவர் செல்ஃப் 2 சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர், இது எவால்வேட் யுவர் செல்ஃப் 7th சம்மு, பேஜ் நம்பர் 55ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் தி மீனிங் ஆஃப் தி சிம்பிள் ஆஃப் 4f to
அப்படிங்கிறாங்க. 4f2ல என்ன மீனிங் இருக்குது? ரைட் ஆல் தி 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் திஸ் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்குற கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 4f எலக்ட்ரானுக்கு என்ன மீனிங் ப்ளஸ் அண்டு 4 குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? அது என்ன 4 குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஓகேங்களா, l சப்சிடரி குவாண்டம் நம்பர், m மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், s வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த வேல்யூனாலும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் ஆன்சரு. 4f ஆர்பிட்டல், f ஆர்பிட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், f அப்படின்னா ஆர்பிட்டல், பிரின்சிபல் எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே, ஓகேங்களா, n = f ஆர்பிட்டல் கொடுத்துருக்காங்க, f = 3. இதுக்கு mோட வேல்யூ வந்து 7 வேல்யூ வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் எழுதியிருப்போம். இதுக்கு நான் பாக்ஸ் போட்டு எழுதுகிறேன் பாருங்கள். சாரி, இந்த மாதிரி 7 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -3 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா -2, இதுக்கு -1, இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3. இதெல்லாம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ. 4f2 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்தனால 2ல் மட்டும்தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -3 வரும், இன்னொரு எலக்ட்ரானுக்கு வந்து -2 வேல்யூ வரும். அதாவது எம்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ. ஓகேங்களா? இதுலேயே ரெண்டுமே உங்களுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனால் ப்ளஸ் ஆஃப் ஒன்று வரும். இது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு 4f2ன்னு கொடுத்ததுனால என்னோட வேல்யூ எப்பயுமே 4 தான். அந்த 2 எலக்ட்ரானுக்கு வேல்யூ எழுத சொல்கிறாங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 ஆஃப் தி 2 எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு m வந்து -3ல் வரும், இன்னொன்று வந்து -2ல் வரும். நான் ஏற்கனவே போட்டு காமிச்ச மாதிரி இப்போ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 7 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன சொன்னேன் நான்? -3 அப்படின்னு சொன்னேன். இதுக்கு -2ன்னு சொன்னேன். அப்போ இது 2ல் தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு -3 வரும், இன்னொரு எலக்ட்ரானுக்கு -2 வரும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது ப்ளஸ் ஆஃப் எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால் அப்படி எழுதுறீங்க. இப்போ பாருங்கள் புரியும். அப்போ எலக்ட்ரானுக்கு ஃபஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், என்னோட வேல்யூ 4 தான் வரும், எல்லோட வேல்யூ 3 தான் வரும், எம்மோட வேல்யூ -3 அண்டு -2 வரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின், எஸ்னா எம்எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, எஸ்னா ஸ்பின்னு. அப்போ ப்ளஸ் ஆஃப் அண்டு ப்ளஸ் ஆஃப் வரும். அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்தாவே ப்ளஸ் ஆஃப். இதே நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் வேல்யூ எழுதணும். இந்த மாதிரி எந்த எலக்ட்ரான் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எவால்வேட் யுவர் செல்ஃப் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 8, எவால்வேட் யுவர் செல்ஃப். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் தான். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது எவால்வேட் 8th கொஷின். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 57ல் இருக்குது. விச் ஹேஸ் த ஸ்டேபிள்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நிக்கல் 2+ ஆர் Fe3+ன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின் கன்ஃபார்மாக வரும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் கவனிங்க, இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Fe3+ எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. Feயோட அட்டாமிக் நம்பர் Z = 26. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? ஆர்கான். ஓகேங்களா? இது வரைக்கும் எழுதுறது தான் நம்மளுக்கு ஆர்கான் எழுதுவோம். ஓகேங்களா? அது அவங்க அப்படியே எழுதிட்டாங்க. அடுத்தது 4s2 3d6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? Feக்கு அட்டாமிக் நம்பர் 26. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர்கான் 4s2 3d6 அப்படின்னு வரும். அப்போ இதில் 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னா இதில் 2 எலக்ட்ரானும் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானும் லாஸ் ஆயிரும். அப்போ 3d6ல் ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா நம்மளுக்கு 3d5 அப்படின்னு வரும். அதுதான் இந்த இடத்துல 4s0 3d5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3d5னா உங்களுக்கே தெரியும், திஸ் இஸ் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28. நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் 28. ஆர்கான். ஓகேங்களா? இதில் 4s2 வரும், இதில் 3d8 அப்படின்னு வரும். இப்போ நிக்கல் 2+ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கனால இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னா 4s0 3d8. இப்போ 3d8ல் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்படி டி பாக்ஸ் 5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் ஒரு எலக்ட்ரான் 1 2 3 4
5 6 7 8 அப்படின்னு 8 எலக்ட்ரான். இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அப்போ ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு தென் பார்ஷியலி ஃபில்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க, இது ஹாஃப் ஃபில்டு, இது பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து ஆர்கான் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆர்கான் அப்படின்னா இந்த மறுபடியும் கூட மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்கான் எழுதிட்டு 4s0 3d5 அப்படின்னு எழுதலாம். இதுக்கும் நீங்கள் ஆர்கான் எழுதிட்டு 4s0 3d8. இது ஹாஃப் ஃபில்டு, இது பார்ஷியலி ஃபில்டு. ஹாஃப் ஃபில்டு தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ Fe3+ அயன் ஸ்டேபிள் பிகாஸ் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். 3+ அப்படின்னா 2+. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ Fe2+ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ Fe2+ சொல்கிறோம். Fe2+ வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆர்கான் 4s2 3d6ன்னு வரும். இதில் 2 எலக்ட்ரான் மட்டும்தான் லாஸ் பண்ணுறது. அப்போ இதில் மட்டும்தான் உங்களுக்கு 0 வரும். அப்போ ஆர்கான் 4s0 3d6 அப்படின்னு வரும். அப்போ 3d6ங்கிறப்ப நம்மளுக்கு எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஃபில் ஆகும். எப்படின்னா 1 2 3 4 5 6. அப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது வந்து பார்ஷியலி ஃபில்டு தான் சொல்லுவோம். இதே இந்த இடத்துல 3+ன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 3d5ன்னு மாறும். அப்போ தான் அது ஹாஃப் ஃபில்டு. அப்போ Fe2+ம் Fe3+ம் வேறு. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுலேருந்து 2 எலக்ட்ரான் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இதுக்கு போகணும். ஓகேங்களா? அப்போ 4s0 3d6ங்கிறப்ப பார்ஷியலி ஃபில்டு வந்துடும். ஓகேங்களா? 3d5ங்கிறப்ப நம்மளுக்கு ஹாஃப் ஃபீல்டு வந்துடும். அப்போ Fe3+ தான் ஸ்டேபிள். Fe2+ வந்து ஸ்டெபிலிட்டி லோவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அதையும் கூட நீங்கள் எழுதலாம். சில டைம் அப்படி கூட கம்பேர் சொல்லுவாங்க. அப்போ Fe2+ வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு தென் Fe3+. ஓகேங்களா? இதுக்கு வந்து 3d6ன்னு வரும், இது பார்ஷியலி ஃபில்டு. இது 3d5ன்னு வரும், இது ஹாஃப் ஃபீல்டு. ஓகேங்களா? இது கிரேட்டர் தென் போட்டால் இதுதான் அதிகமாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி Fe3+. இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு மாடல் கேட்பாங்க. ஓகேங்களா? இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் சம். நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் சம். இது கொஸ்டின் நம்பர் 34. கால்குலேட் தி அன்சர்டனிட்டி ஆஃப் தி பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் del V = 0.1% அண்ட் V வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 2.2 × 10⁻6 m/s இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பேஸ் பண்ணி இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கோட ஆன்சர் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இதுதான் ஆன்சரு. del x × del p greater than or equal to h/4 இதுதான் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி சம்மு. இதுக்கு அந்த 5.28 × 10⁻−35 kg/m² இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா எழுதுகிறேன் பாருங்கள். ஹச்சோட பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.626 × 10⁻−34. ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை 4. ஓகேங்களா? பையோட வேல்யூ வந்து 3.14. இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் கூட எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். சாரி, ஹச் டிவைடட் பை 4/5 இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வரும். அதாவது 6.626 × 10⁻−34. ஓகேங்களா? டிவைடட் பை 4. பைக்கு வந்து 3.14. இதெல்லாம் டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 5.28 × 10⁻⁻. இந்த வேல்யூக்கு ஹச்சுக்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுவாங்கன்னா 6.626 × 10⁻−34. ஓகேங்களா? இது நம்ம அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து del Pக்கு வரலாம். அந்த del Pங்கிறது P அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கல். அதை எப்படி கால்குலேட் பண்ண? ஹவு கேன் கால்குலேட் தி மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கல் அப்படின்னா இஸ் மல்டிப்ளை வித் தி மாஸ் அண்டு வெலாசிட்டி. M அப்படின்னா மாஸு, V அப்படின்னா வெலாசிட்டி. அப்போ இது ரெண்டு இது ஃபார்முலா. இந்த del Vக்கு பதிலாக நம்ம del Pக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். மீதி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 5.28. ஓகேங்களா? கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Vங்கிறது வெலாசிட்டி. இது ரெண்டு கிவன் டேட்டாலாம் கொடுத்தது நம்மளுக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால இட் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆல்ரெடி ஒரு சம்மில் நம்ம பார்த்துருப்போம்.
மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னாவே 9.1 × 10⁻31 kg. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா. 0% கொடுத்தனால 0.1 / 100 இன்ட்டு வெலாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணுறோம். 2.2 × 10⁻6 m/s இன்வெர்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்து இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2.2 × 10⁻3 m/s இன்வெர்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.1 நம்ம எப்படி எழுதலாம், 10⁻−1 எழுதலாம். 10⁻100 10⁻2 அப்படின்னு எழுதுவோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 10⁻1 வரும். இப்போ 10⁻1 மேலே போச்சுன்னா நம்மளுக்கு 10⁻−2 வந்து சரி கேன்சல் பண்ண வேண்டாம், சாரி இப்படி எழுதிக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். இங்கே மேலே 10⁻−1 0.1க்கு 10⁻−1 எழுதிக்கலாம். 100க்கு 10⁻2ன்னு எழுதினோம்னா டிவைட் இருக்கிறது மேலே போச்சுன்னா 10⁻−2. இப்போ -3 அப்படின்னு வருது. அப்போ -3 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த 10⁻3ன்னு வரும். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10⁻3 வரும். ஓகே. இப்போ மீதி ரிமைனிங் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் ஃபார்மில் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் எழுதுகிறேன் பாருங்கள். ∆x ≥ h/4 தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்குது. அப்போ h/4 ஓகேங்களா டிவைடட் பை அதனோட வேல்யூ இங்கே எழுதிட்டோம். டிவைடட் பை m × ΔVயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா. m அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்ல, mங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா. இந்த ΔVயோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2.2 × 10⁻3 அதுதான் இங்கே சப்ஸ்டிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு ஆன்சர் அப்படின்னா, ஓகே ∆x ≥ 2.64 × 10⁻−8 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நான் நீங்கள் டைரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். யூனிட் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும், மீட்டர் செகண்ட் வரும். இங்கே செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகும். மீதி எப்படி இது ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது லாக் வேல்யூஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். Student listen here. m = 9.1 × 10⁻−31 kgன்னு சப்ஸ்டிட் பண்ணி எழுதியிருக்கேன். அதனால் நீங்கள் இதை பார்த்து எழுதிக்கலாம். பாருங்கள், அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ∆x × ∆p > h/4 இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா. இந்த ∆pக்கு பதிலாக நான் இதை m × ∆v சப்ஸ்டிட் பண்ணுவோம். p அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகல். இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இப்போ இந்த m × ∆v டிவைடில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. அதுதான் கீழே எழுதியிருப்பேன். இங்கே பாருங்கள். நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ∆x அதை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ m × ∆vயோட வேல்யூ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் 9.1 × 10⁻−31 2.2. இதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா. கீழே பாருங்கள் நான் எப்படி எழுதியிருப்பேன். லாக் வேல்யூஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் ப்ளஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. லாக் வேல்யூ பார்த்து இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணியிருப்பேன். இந்த வேல்யூ அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருப்போம் பாருங்கள். 6.626க்கு லாக் வேல்யூ பார்த்துருக்கேன். இந்த கீழே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ ரெண்டையும் வச்சு மைனஸ் பண்ணோம் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். 0.42க்கு நீங்கள் ஆன்டிலாக் பார்த்தீங்கன்னா 2.632. இந்த 2 பார் வந்து 10⁻−2ன்னு எழுதிக்கலாம். இந்த 10⁻6 வந்து நம்ம பவரில் கேன்சல் பண்ணால் அது 10⁻6 கிடைக்கும். ஃபைனலாக என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத கீழே எழுதியிருப்போம் பாருங்கள். ஓகேங்களா. அப்போ பாருங்கள் கீழே இந்த பவர்லலாம் எப்படி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 10⁻34 டிவைட் இருக்கிறது மேலே போச்சுன்னா 10⁻ +31 வரும். அதேமாதிரி 10⁻−3ன்னு வரும். ஓகேங்களா. இந்த மந்தில் மைனஸ் எழுதியிருக்கேன். அப்போ 10⁻−34 -37 வரும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10⁻−6 வரும். ஓகேங்களா. இதை தான் வந்து அந்த இடத்துல நான் எழுதியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சர் புக் ஆன்சர் அப்படி கரெக்டாக வரும். இந்த இடத்துல எழுதியிருப்பேன் பாருங்கள். 2.636 × 10⁻−8 மீட்டர் வரும். இதில் இன்னொரு மாடலும் நான் போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது புக்கில் இருக்கிற மாடல் மாதிரி போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் வேல்யூஸ் எழுதியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. லாக் வேல்யூ 9.1 2.2க்கு லாக் வேல்யூஸ் பார்த்து எழுதியிருப்பேன். அப்புறம் 5.28 வேல்யூவோட வச்சு மைனஸ் பண்ணியிருப்பேன். ஆன்டி லாக் பார்க்குறது இந்த ஆன்டி லாக் வேல்யூ பார்த்தோம்னா 2.642 × 10⁻1 வரும். ஓகேங்களா. கீழே வந்து பவர் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10⁻−7 வரும். ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு 10⁻−8 அதுதான் இங்கே மேலே எழுதியிருப்பேன். ஓகேங்களா. இதை நோட்டில் எழுதிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் ஒரு 2.642 × 10⁻−8 ஓகேங்களா மீட்டர்.
இது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் எழுதியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் புக்கில் நான் வச்ச சம்ஸ்னு இந்த 5.28 எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஹச்சோட வேல்யூ 4 அண்ட் பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5.28 வரும். ஹச்சுங்கிறது பிளாங்க் மாறிலோட மதிப்பு, அது மாறாதது. அப்போ m டிவைடட் பை டெல்வியோட வேல்யூ வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா யூனிட்டெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைனலாக ஆன்சர் வரும். நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணி போட்டாலும் சரி, லாக் வேல்யூஸ் வச்சு போட்டாலும் சரி, நோட்டில் இந்த 2 சம் காப்பி பண்ணிக்கோங்க. இது புக் பேக் சம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 34. நெக்ஸ்ட்டு question number 47. Next sum. What is the de Broglie wavelength of 160 gram of cricket ball traveling in 140 kilometer hour inverse? அப்போ கிலோமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும், ஹவர்ஸ் இன்வெர்ஸை செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் 160 கிராம் மாஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் கிவன் டேட்டா வேல்யூ. இதில் நம்ம de Broglie sum அப்படின்னாவே நம்ம இதில் என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா லேம்டா வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 47. ஸ்டூடெண்ட் கவனிங்க, இந்த கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆன்சரு. மாஸ் பாருங்கள், நான் அன்லைன் பண்ணுறீங்க. 160 கிராம் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி அப்போ இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதாவது டிவைடட் பை 1000 அப்படிங்கிறது 10⁻³ கிலோகிராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அண்ட் ஹவர்ஸ் இன்வெர்ஸ் மீட்டருக்கு மாற்றிடுறாங்க. அப்போ 10⁻³ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 140 மறுபடியும் பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்கள். 140 இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஹவர்ஸ் இன்வெர்ஸை நம்ம செகண்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 60 இன்ட்டு 60 டிவைட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு 38.88 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம de Broglie ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். de Broglie ஃபார்முலா லேம்டா = h/mv. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹச்சோட வேல்யூ 6.626 × 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே 160 கிராம், அது கிலோகிராம் கன்வெர்ட் பண்ண வேல்யூ எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெலாசிட்டியோட வேல்யூ எழுதுகிறோம். 38.88 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். இதெல்லாம் கிவன் டேட்டில். ஃபைனலாக இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லேம்டா = 1.065 × 10⁻34 மீட்டர் கிடைக்கிது. யூனிட் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டர் இருக்கும். மீதி ரிமைனிங் செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி ரிமைனிங் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணினா உங்களுக்கு லேம்டா = 1.065 × 10⁻34 மீட்டர் கிடைக்கிது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.